சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொருளாதார வசதி வரும் பாருங்க, யாரும் எதிர்பார்க்காத அளவில் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. அதாவது 1000க்கு 500க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வந்து கோடியில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பெரிய சம்பாத்தியம் வந்துடும். அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. அப்போ மறுபடியும் சாதாரணமான நிலைக்கு வர்றதுங்கிறதெல்லாம் உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், ஜாதகத்தில் பல ப்ராபபிலிட்டிஸ் சொல்லலாம். இருந்தாலும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்து தசை நடத்துதுன்னு வைங்களேன், அது வந்து யோகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு நிறையா சந்தர்ப்பங்களில் உண்டு. அது ராகு கேதுவை பற்றின நம்ம வீடியோவில் நிறையா இருக்குது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். சரி, இப்போது இந்த 8ஆம் இடத்த அதிபதி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வக்கரமாக இருக்கார் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து ராகு தசையில் எடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய பொருளாதாரம் சேருது பார்த்தீங்களா, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அவன் ரொம்ப திறமையாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன, நிறைய தான தர்மம் பண்ணணும். இது ரெண்டு மட்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், கரெக்டாக மணி ஹேண்ட்லிங்கும் தான தர்மமும் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அது விபரீத ராஜயோகமாகவே இருந்தாலும் ராஜயோகமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு அடியை கொடுக்காது, அந்த இருக்கிற லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். அப்போது யாராக இருந்தாலும் தான தர்மம் பண்ணணும் சார். அதே மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணால் 8ஆம் இட ராகு கேது திசை யோக திசையாக இருக்கும்.